குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இந்த திருத்துவ பண்டிகை கொண்டாடிய அடுத்த நாளிலே ஆண்டவராகிய கடவுள் நம் அனைவருக்கும் கொடுத்திருக்கிற அவருடைய திருவார்த்தை உபாகமம் 11ஆம் அதிகாரம் 12வது வசனம். வருஷங்கள் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தர் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான இறை மக்களே, ஆண்டவராகிய கடவுள் இஸ்ரவேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அழைத்து வரும் பொழுது அவர்களை பல்வேறு விதமான பரீட்சைகளுக்கும் சோதனைகளுக்கும் அவர்களை உண்டாக்கி அவர்களை மீண்டும் அழைத்து வரும்பொழுது அந்த திருத்துவ தேவன் அவர்களிடத்தில் குடி வருவதை நாம் பார்க்கிறோம். அந்த திருத்துவ தேவனுடைய ஆசீர்வாதங்களை இந்த நாளில் நீங்களும் நானும் அறிந்து கொள்ள அன்புடன் அழைக்கப்படுகிறோம். ஒரு பெரிய அரசன் ஒருவன் தன்னுடைய பிறந்த நாளிலே மக்களிடம் பரிசுகளை வாங்குவதற்கு அவன் ஆயத்தப்படும் பொழுது அங்கே பல மக்கள் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிற அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பை எல்லோரும் என்ன நினைக்கிறார்கள், இந்த அரசன் செல்வந்தரிடம்தான் முதலில் பரிசை வாங்குவார்கள் என்று சொல்லி வேகமாக வந்த ஏழைகளுக்கு கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. அடைத்த கதவுகளை பார்க்கும்போது முதலில் செல்வந்தர்களிடம் இந்த பரிசை வாங்கிவிட்டு இவர் மீண்டும் வருவார் என்று சொல்லி நினைக்கிறார்கள். ஆனால் ஒரு செல்வந்தன் ஓடி வருகிறான். கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. கதவை திறந்து கொண்டு உள்ளே செல்கிறான். அங்கே அரசன் இல்லை, சேவகர்கள் மட்டும் இருக்கிறார்கள். பார்த்தவுடனே எங்கே அரசன் என்று கேட்டவுடனே அரசன் வெளியிலே நின்று கொண்டு இருக்கிறான்னு சொல்லி பார்க்கும்போது வேகமாக ஓடி வந்து அவன் அரசனை பார்க்கிறான். ஏழைகளிடத்தில் பரிசை வாங்குகிறார். ஆகவே அன்புக்குரிய இறை மக்களே, திருத்துவ கடவுளாகிய நம்முடைய தந்தையாகிய கடவுள் தம்முடைய பரிசை இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பரிசாக கொடுத்திருக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? அவருடைய பரிசை கொடுக்கும் பொழுது இரக்கம் காட்டுகின்ற பரிசாக ஏசாயா 49:15 பார்க்கிறோம். திருத்துவ தேவன் புதிய ஏற்பாட்டில் இறை அன்பினை வாக்குறுதியாக கொடுத்திருக்கிறார். யோவான் 3:16 அத்தனை பேரும் அன்பு கூர்ந்தார். ஆம் அருமையானவர்களே, 1 யோவான் 4:8 பார்க்கும்போது அவர் கடவுள் அன்பாகவே இருந்தார். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் மக்களை விடுதலையாக்கி அதற்கு பிற்பாடு அவர்களை ஒரு அன்பின் வடிவமாக வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். மத்தேயு 3:16 அங்கே யோர்தான் நதியை விட்டு வெளியே ஏறும்போது ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு அவரை நிரப்புவதற்காக வானம் திறக்கப்பட்டிருக்கிற திருத்துவ கடவுளின் ஒரு செயலை பார்க்கிறோம். குரல் வடிவில், சத்தத்தின் வடிவில் அங்கே வெளிப்படுத்தின திருத்துவ கடவுளை பார்க்கிறோம். மனித வடிவில் மகன் காட்சி தருகிறார். புறா வடிவில் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். அன்புக்குரிய இறை மக்களே, இன்றைக்கு இந்த சீர்திருத்த திருச்சபையிலே இந்த திருத்துவ பண்டிகை என்கின்ற கொண்டாடி மகிழ்கின்ற நம்முடைய வாழ்க்கை இந்த வருகிற ஒவ்வொரு வாரமும் ஆண்டவருடைய திருத்துவ கொள்கைகளை, விசுவாசம், படிப்பினைகள், பாவம், தூய ஆவி என்றெல்லாம் பல காரியங்களை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். இன்றைக்கு அந்த திருத்துவ கடவுள் உன்னையும் என்னையும் அழைப்பது எதுக்கு? நான் உன்னோடு இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே அவர் நம்மோடு இருந்து நம்மையும் நம்முடைய சிந்தனைகளையும் செயல்பாட்டுகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அவர் ஆசீர்வதித்து காப்பார். அப்படிப்பட்ட நன்மை உடையவர்களாக நாம் கடவுளை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளில் உங்களுடைய கிருபையின் பிரசன்னத்தை ஒப்புக்கொள்கிறோம். கர்த்தர் இந்த நாளில் திருத்துவத்தின் ஆசீர்வாதங்களை எங்களுக்கும் எங்களுடைய செயல்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தின் மீதும் நிரப்ப வேண்டும் என்று இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம். நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.